Hello and welcome back to another episode of Alpha series. And இந்த எபிசோடில் நம்ம வந்துட்டு ஓசோனோலைசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓசோனோலைசிஸ் அது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின், சரியா? ஆனால் அதில் கான்செப்ட் இருக்குது. ஓகே, தட் கேன் பி ஆஸ்க்ட் எவ்ரி எக்ஸாம் தட் யூ ரைட் இன் ஹைட்ரோகார்பன்ஸ் வில் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின். ரெண்டாவது இருக்கும். ஓகே, அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரியா? எஸ், இப்போது ஓசோனோலைசிஸ் இது வந்துட்டு அல்கீன்ஸ்லேயும் அல்கைன்ஸ்லேயும் ரொம்ப ஃபேமஸான ரியாக்ஷன். அதனால தான் ஹைட்ரோகார்பன்ஸ்னு சொன்னேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷனில் என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு ரெண்டு கைண்ட் ஆஃப் ஓசோனோலைசிஸ் இருக்குது, சரியா? ரெண்டு கைண்ட் ஆஃப் ஓசோனோலைசிஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ், ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ். இன்னொன்று வந்துட்டு ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ், ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ், சரியா? இதுக்கு ரெண்டுக்கும் செப்பரேட்டாக நமக்கு ரியேஜென்ட் இருக்குது, சரியா? ஃபஸ்ட்டு நம்ம ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸோடைய ரியேஜென்ட் பார்ப்போம். ஓகே, ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ், ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ், சரியா? ஃபஸ்ட்டு நம்ம ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ் பார்க்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ். ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸில் ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரியேஜென்ட் எழுதுகிறேன் பாருங்கள். ரியேஜென்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரியேஜென்ட் O3, ஓசோன், பேரில் இருக்கிற மாதிரியே ஓசோன். செகண்டு என்னென்னா ஜிங்க்கு ப்ளஸ் H2O. ஓகேவா? ஜிங்க்கு ப்ளஸ் H2O. ஃபஸ்ட்டு O3 போடும்போது ஓசோனைடு ஃபார்ம் ஆகும். செகண்ட் வந்துட்டு நம்ம அதை ஜிங்க் போட்டு ரெடியூஸ் பண்ணுறோம், சரியா? நெக்ஸ்ட் இப்போது ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் பார்த்தோம். ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ் ரியாக்ஷனுக்கும் நான் வரேன், பட் அதுக்கு முன்னாடி நம்ம ரியேஜென்ட் பார்க்கணும்ல. ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ், ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ். ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட், பட் ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் மட்டும்தான் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. சி இப்போது ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸோட ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் ஆல்சோ வில் ஹாவ் O3. ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு O3. ஓகே, அதில் ஜிங்க்கு H2O போட்ட மாதிரி இதில் we are using H2O2. This is hydrogen peroxide, HPன்னு போடுறேன். ஓகே, இதுதான் ரியேஜென்ட். ஓகே, இந்த ரியேஜென்ட்டை வச்சு நீங்கள் ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ் மாதிரி கொஷின் கேட்குறாங்களா, இல்லை ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸில் கொஷின் கேட்குறாங்களா, அதை வச்சு யூ கைஸ் நீட் டு ரைட் டவுன் த ப்ராடக்ட், சரியா? அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ்க்கு இந்த சைடு எழுதிட்டேன், ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ்க்கு இங்கே ரியேஜென்ட் எழுதிட்டேன். ரெண்டையும் தனித்தனியாக பார்ப்போமா இப்போ? எஸ், ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் சொல்கிறேன். ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்னா, ஸோ அதுக்கு இந்த இது இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓசோனோலைசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ் involves the addition of ozone molecule, to alkene to form ozonide. ஃபஸ்ட்டு ஒரு அல்கீன் இருக்குது, that is given as propene. அதில் நமக்கு O3 ஆட் பண்ணோடனே ஓசோனைடு ஃபார்ம் ஆகும்னு முதல்ல சொன்னேன். எஸ், and then cleavage of ozonide molecules by zinc H2O to smaller molecules. This reaction is highly useful in detecting the position of double bonds in alkenes and or other unsaturated compounds. Alkenes இன்னொரு unsaturated compound என்ன? presence of unsaturation multiple bonds இருக்கிறது. அப்படின்னா alkyne ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது, டபுள் பாண்ட் இருக்கிறது, சரியா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அல்கேன்ஸ்லேயும் ஓசோனோலைசிஸ் இம்பார்ட்டண்ட், சரியா? இப்போ இதை அண்டர்லைன் பண்ணணும்னு நினச்சேன். எஸ், அதுதான் இங்கே வந்துட்டு படிச்சிட்டேன். ஹைலி யூஸ்ஃபுல் இன் டிடெக்டிங், திஸ் ரியாக்ஷன் இஸ் ஹைலி யூஸ்ட் இன் டிடெக்டிங் டபுள் பாண்ட்ஸ் இன் அல்கீன்ஸ் அண்ட் ஆர் அதர் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, முன்னாடி இருக்கிற லைனும் விசிபிளாக இருக்குது. ஓகே, இது இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு போவோமா? நெக்ஸ்ட்டு டேரெக்டாக இப்போ ரியாக்ஷன் போவோம். ரியாக்ஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இப்போது ப்ரோப்பீன் வந்திருக்கு, எத்தனால் மெத்தனால் ஃபார்ம் ஆகிருக்கு. நமக்கு இந்த க்ளீவேஜ் வேண்டாம், பட் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் எழுத சொல்லித்தரேன், சரியா? ப்ராடக்ட் எழுத சொல்லித்தரேன். இப்போது இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு அல்கீன் இருக்குது, CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு ரிடக்டிவ் தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். ரிடக்டிவ்னால் ஃபஸ்ட்டு O3,
அதுக்கப்புறம் ஜிங்க் H2O கொடுத்துட்டாங்கன்னா யூ கைஸ் ஷுட் ஹாவ் த ஸ்ட்ரைக் தட் இது வந்துட்டு ரிடக்டிவ் ஓசோனலைசிஸில் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஷார்ட்கட் என்னென்னா இது ரொம்ப ஈஸியான கொஷின்னு சொன்னேன். இந்த டபுள் பாண்டை உடைக்கிறோம். இங்கே CH2 டபுள் பாண்டு CH2 இருந்துச்சு, அதை இப்படி உடச்சோடனே நமக்கு என்ன வரும், இங்கே ஒரு O ஆட் பண்ணுங்கள். சரியா, O ஆட் பண்ணுங்கள். O ஆட் பண்ணுறதுனா சியோட அட்டாச் ஆகணும். C டபுள் பாண்டு O வந்துருச்சு, H இந்தாண்ட ஒரு H. ஓகே, அப்படியே ஆட் பண்ணிடணும். ப்ளஸ் இதுலேயும் அதே தான், ரெண்டும் சிமெட்ரிக்கலாக இருக்கு இல்லையா. ஸோ H C டபுள் பாண்டு O H. ஓகே, ரெண்டு சைடும் பாண்டை உடச்சோம், ரெண்டு சைடும் O ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஒரு O ஆட் பண்ணோம், இந்த சைடு ஒரு O ஆட் பண்ணோம். திஸ் இஸ் ஃபார்மால்டிஹைடு. என்ன வந்திருக்கு, கார்பனைல் காம்பவுண்ட் வந்திருக்கு. கரெக்டாக, ஃபார்மால்டிஹைடு வந்துருச்சு. இப்போது இதே மாதிரியே நம்ம ரிடக்டிவ் ஓசோனலைசிஸ் பார்ப்போம். இதில் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடச்சிதுன்னு பார்த்தோன்னா 2 moles ஆஃப் ஃபார்மால்டிஹைட் கிடச்சிது, HCHO. ஓகே, 2 moles ஆஃப் ஃபார்மால்டிஹைட் கிடச்சிது. ஓகே, இல்லைனா எத்தனால் அப்படின்னு கூட சொல்லலாம். மெத்தனால் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபார்மால்டிஹைட், இது ஃபார்மால்டிஹைட். கரெக்டாக. நெக்ஸ்ட் we are going for மெத்தனால் கிடச்சிதா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் ரிடக்டிவ் ஓசோனலைசிஸ் முடிச்சாச்சு. ஆக்சிடேட்டிவ் ஓசோனலைசிஸ்க்கு வருவோம். ஆக்சிடேட்டிவ் ஓசோனலைசிஸும் அதே தான், பட் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இருக்குது. ஓகே, அதே ப்ராடக்டை எடுத்து பண்ணுவோமா. எஸ், C டபுள் பாண்டு CH2 டபுள் பாண்டு CH2, இதுலேயே நம்ம ஆக்சிடேட்டிவ் ஓசோனலைசிஸும் பார்ப்போம். O3 H2O2 போட்டோமா. இங்கே நம்ம ப்ராடக்ட் எழுதணும். கரெக்டாக. இப்போது இங்கே ஷார்ட்கட் என்னென்னா, வந்துட்டு ஒன்றும் கிடையாது. இங்கே ஷார்ட்கட் we go for ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டு சைடும் ஒன்றும் இல்லை. இங்கே ஃபார்மால்டிஹைடுன்னு சொன்னல, தட் இஸ் மெத்தனால். அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எஸ், இங்கே வந்துட்டு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் டபுள் பாண்டு உடைக்க சொன்ன மாதிரியே உடச்சி விட்ருங்க. டபுள் பாண்டு CH2 அதே மாதிரியே ரிடக்டிவ் ஓசோனலைசிஸ் மாதிரியே பண்ணணும். இங்கேயும் ஒரு O ஆட் பண்ணோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரியா, அப்போ HC டபுள் பாண்டு O H ப்ளஸ் HC டபுள் பாண்டு O H கிடைக்குமா. ஓகே, அப்படி இன்னொரு ஸ்டெப் பண்ணணும்னு சொன்னல ஆக்சிடேட்டிவ் ஓசோனலைசிஸில். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸ்டெப் டூ என்னென்னா, ஸ்டெப் 2 ஆட் OH in place of H CH பாண்ட் இருக்கிற இடத்துல நம்ம OH ஆட் பண்ணுறோம். ஓகே, CH பாண்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஹெச்சுக்கு பதிலாக OH போடணும். ஓகே, அப்படி அதுதான் இங்கே ஷார்ட்கட். ஓகே, அது நான் இன்னொரு கான்செப்ட்டும் சொல்ல வேண்டியது இருக்குது. வெயிட், ஃபஸ்ட்டு நம்ம OH போட்டு எழுதுவோமா. இப்போது நம்ம OH போட்டு எழுத போகிறோம். இந்த இடத்துலையும் OH போட போகிறோம். OH C டபுள் பாண்டு OH நடுவில் இருக்கிறது C ப்ளஸ் OH C டபுள் பாண்டு OH, ரெண்டு H இருக்கிற இடத்துலையும் இது மாதிரி நான் OH ஆட் பண்ணிட்டேன். இப்போது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. எழுதுகிறேன் பாருங்கள். 2OH group cannot reside on one carbon atom. எல்லா இடத்துலையும் அப்படி தான், 1 carbon atom. எப்போல்லாம் 2OH நமக்கு வருதோ அப்போது என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். வெயிட், இது ஒரு கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் திங். இந்த கான்செப்ட் இம்பார்ட்டண்ட்டு. இதில் கேட்கலனாலும் வேறு எங்கிட்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு வந்துடுங்க. ஓகே, OH எப்பயுமே ஒரு கார்பனில் ஸ்டேபிளாக உட்கார முடியாது. 2 OH ஒரு கார்பனில் இருக்கவே முடியாது. சரியா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரு Hம் ஒரு OHம் சேர்ந்து H2O மாலிக்யூலாக போயிடும். -H2O வெளியே போயிடுச்சு. -H2Oன்னு போட்டிருக்கேன். இப்போது இங்கே நமக்கு CO2 இருக்குது, ஒரு கார்பனும் 2 Oவும் இருக்குது. அப்படின்னா நமக்கு அது CO2 மாலிக்யூல். இப்போது நம்ம என்ன சொல்லலாம்,
இந்த இதில் CO2 வெளியே போகும்னு சொல்ல முடியுமா? CO2 மைனஸ் CO2. அப்போது இப்படி இருந்தாலே அந்த காம்பவுண்ட் வந்துட்டு H2O + CO2 டீகம்போஸ் ஆயிரும். H2O + CO2 டீகம்போஸ் ஆயிரும். 2 OH வந்துட்டு ஒரே கார்பனில் இருக்கும்போது நமக்கு H2O + CO2 அந்த காம்பவுண்ட் வெளியில் போயிடும். இங்கே ஒரு காம்பவுண்ட்லேருந்து வெளியே போனது H2O + CO2. இன்னொரு காம்பவுண்ட் இருக்கே அப்படின்னு பார்த்தா மொத்தம் 2 moles ஆஃப் H2O 2 moles ஆஃப் CO2 வெளியே போயிடுச்சு இதுலேருந்து. சரியா? அப்போது நமக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் வரணும்? 2 moles ஆஃப் H2O ப்ளஸ் 2 moles ஆஃப் CO2. ஓகே, CO2 வெளியே போயிடுச்சு. இதுதான் ஆக்சிடைஸ்டு ஓசோனலைசிஸோடைய ப்ராடக்ட்டு. இங்கே ரிடக்டிவ் ஓசோனலைசிஸோடைய ப்ராடக்ட்டு எழுதியிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு டைம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு டைப் ஆஃப் கொஷின். இல்லைன்னா இந்த ஒரு கொஷின் மட்டும் போடுவோம். டைப் ஆஃப் கொஷின். which compound on reductive ozonolysis gives acetone as one of the product அப்படின்னு கேட்குறாங்க. acetone as one of the productன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஓசோனலைசிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு அதில் அசிட்டோன் வருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக? அப்போ ஆப்ஷன் எழுதலாம். ஃபஸ்ட்டு CH2 டபுள் பாண்ட் CH2 இதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ரிடக்டிவ் ஓசோனலைசிஸில் அசிட்டோன் வருதான்னு பாருங்கள். செகண்டு CH3 CH2 ஓகே, இங்கே CH3 வெயிட் CH டபுள் பாண்டு CH3 இங்கே ஒரு CH இங்கே CH3. ஓகேவா? கரெக்டாக போட்டிருக்கோமா? இந்த கார்பனுக்கு எத்தனை வேலன்சி? 4 2 1 3. ஓகே, நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா CH3 CH2 OH. சரியா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு CH3 CH2 டபுள் பாண்டு CH2. சரியா? எதில் இப்போ நமக்கு ஓசோனலைசிஸ் பண்ணால் அசிட்டோன் ப்ராடக்டாக வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போது ரிடக்டிவ் ஓசோனலைசிஸ்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போது O3ZnH2O போடணும். அப்போது இங்கே பண்ணோம்னா நமக்கு HCHO ஃபஸ்ட்டு நம்ம எழுதின ரியாக்ஷன் அதே 2 moles ஆஃப் HCHO வரும். இந்த ரியாக்ஷன் O3ZnH2O போட்டால் என்ன வரும்? டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல O போடணும்னு சொன்னேன். அப்போது நமக்கு என்ன வரும்? இந்த H வராதுடா இங்கே, சாரி. அதுதான் நான் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய எரேசர் வச்சுருந்துருக்கேன். வெயிட், இந்த கொஷின் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. வெயிட், CH3 இங்கேயும் CH3. கொஷின் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் இதாக இருக்கும். நான் ஆன் ஸ்பாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெயிட் அதுதான் இங்கே யோசனை. டபுள் பாண்டு CH2 கரெக்டாக? CH இப்போது CH இந்த இடத்துல CH3. இந்த கார்பனுக்கு 4 வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இந்த கார்பனுக்கு 1 2 3 4. ஓகே, மற்றதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா O இருக்க டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல O ஆட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போது நமக்கு CH3 அந்த இடத்துல O ஆட் பண்ணால் என்ன வரும்னு பார்ப்போம். CH3 C டபுள் பாண்டு O CH3. இதுதான் அசிட்டோன். திஸ் இஸ் அசிட்டோன். ஓகே, அசிட்டோன்.
இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ளஸ் CH3 CHO கிடச்சிருக்கா? CH3 CHO இங்கே O ஆட் பண்ணியிருக்கோம் கார்பனில். கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அங்கே 2 கார்பன் இருக்குன்னா தட் இஸ் ஆல்டிஹைடு. திஸ் வில் பி எத்தனால். எத்தனால் எத்தனால் இங்கே இது மெத்தனால். மெத்தனால் மெத்தனால் ஏஎல் போட்டிருக்கேன், தட் இஸ் ஆல்டிஹைடு. இங்கேயும் ஆல்டிஹைடு. இங்கே இருக்கிறதே ஆல்கஹாலு. ஆல்கஹாலில் வந்துட்டு ஓசோனோலைசிஸ் நம்ம பண்ணால் நமக்கு அசிட்டோன் கிடைக்காது. அசிட்டோன் கிடைக்காது. ஓகே, இந்த காம்பவுண்டு பார்ப்போம். இந்த காம்பவுண்டு பார்ப்போம். O3 ZnH2O. இதில் ஓசோனோலைசிஸ் பண்ணுங்கள், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா CH3 CH2 டபுள் பாண்டு. நமக்கு எங்கடா எல்லா இடத்துலையும் கார்பனுக்கு இத்தனை வேலன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். வெயிட் ஒரே நிமிஷம். CH3 CH டபுள் பாண்டு CH2 ரைட். இப்போ கரெக்டாக? எஸ். இப்போ இந்த இடத்துல O ஆட் பண்ணுறோம். அப்படின்னா CH3 C டபுள் பாண்டு O H ப்ளஸ் HCHO கிடைக்குமா? எஸ். ஹியர் எத்தனால் அண்டு மெத்தனால். இப்போ ஒரு அல்கீன் கொடுத்துட்டு உங்ககிட்ட விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈல்டு எத்தனால் ஆஸ் வெல் அஸ் மெத்தனால் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனால், இது மெத்தனால். மெத்தனால் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். நம்ம கொஷினில் அசிட்டோன் எது கொடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி சூஸ் ஃபார் ஆப்ஷன் பி. சரியா? இது மட்டும் வேறு கலரில் எழுதியிருக்கேன். பரவாயில்ல. வெயிட் இல்லைன்னா இது மாற்றிக்கலாம். 2 moles ஆஃப் HCHO. சரியா? அவ்வளோதான். ஓகே, முடிச்சிட்டோமா? அதே இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, அதுதான் இங்கேயும் எழுதியிருக்கேன். செகண்ட் இதே வந்துட்டு அங்கே இருக்குது. ஒரு கார்பன் நான் எக்ஸ்ட்ராவை போட்டு எழுதியிருக்கேன். அந்த ரியாக்ஷன் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஹைலி யூஸ்ஃபுல் இன் டிடெக்டிங் பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இன் அல்கீன்ஸ் அண்ட் ஆர் அதர் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். சரியா? ஓசோனோலைசிஸ் முடிந்து விட்டது. சரியா? அதோட நான் கிளம்புறேன். தேங்க்யூ. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.